ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கம்பெனியில் வேலை பார்க்குற நம்மளோட பாய் வந்து பிரியாணி பண்ண போறாரு. அவர் நிறைய வாட்டி பிரியாணி பண்ணி சாப்பிட்ருக்கிறோம். என்னதான் நம்ம பிரியாணி நிறைய வெரைட்டியாக சாப்பிட்டாலும் பாய் வீட்டு பிரியாணி எப்போவுமே ஸ்பெஷல் தான். அதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம். என்ன பண்ண போறா? என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வேற லெவல். தம் சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். பாய் வீட்டு பிரியாணி பாருங்க. 2 கிலோ பிரியாணி பண்ணணும். ஆனால் 2 கிலோ பிரியாணி பண்ற அளவுக்கு பெரிய பாத்திரம் எதுவுமே கிடையாது. அதனால வந்து 2 பாத்திரம் எடுத்துருக்கிறோம். ஒன்றில் 1 கிலோ, இன்னொன்னுல 1 கிலோ சரிசமமாக பிரித்து போட போகிறோம். 200 ml எண்ணெய். இது எத்தனை கிலோ சிக்கனுக்கு? 1 கிலோ. 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ ரைஸ். எவ்வளோ ஊதி இலை? நமக்கு தேவைப்பட்டது. நமக்கு தேவைப்பட்டதா? எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம். நல்ல வாசனையா இருக்கே பிரியாணி. இந்த 6 கிலோ உனக்கு அதுக்குள்ள வாசனையா? ஒரு 5-6 பச்சை மிளகா. பச்சை மிளகாய் 5-6. வெடிக்க போகுதியா? கட் பண்ணலையா? கட் பண்ணாம தான் போடணுமா? கட் பண்ண கலந்து. இது கரையாதா? ஒரு 400 கிராம் வெங்காயம். 400 கிராம். எத்தனை வெங்காயம் வரும்? 400 கிராம் எத்தனை ரூபா? 400 கிராம்னா எவ்வளோ? பாத்திரத்தை நீ அந்த பக்கம் வை. அப்படி வச்சுட்டு போடு. 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் வெங்காயம். வெயிட் போடுறதுக்கு மிஷின் இல்லைன்னா அதான். எத்தனை வெங்காயம்? ஒரு 3 வெங்காயம் வருமா? 4 வெங்காயம் வரும். 4-5 வெங்காயம் வரும். நல்லா வதக்கணும். கோல்டன் கலருக்கு வதக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும் வதங்குறதுக்கு? வயிறு வெளியே தெரியுதியா? வயிறு உள்ள இழுக்கையா இல்லை எப்படி இருக்கட்டுமா? வயிறு பரவாயில்லையா? வயிறு இயற்கையா? சிக்கன்ல வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு எவ்வளோ நேரம் வைக்கலாம்? உங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம். வதங்கிடுச்சா? கலர் மாறணும் வெங்காயத்தோட. சட்டி பத்தலை, அதனால 2 சட்டியில் சமைக்கிறோம். அவ்வளோதானே பாய்? ஒவ்வொன்றுலேயும் 1 கிலோ. 1 கிலோ இல்லையா? 1.5 கிலோ. ஆமாம், சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனோ மட்டனோ கறி கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்படிதானையா? ரெடி ஆயிடுச்சா? ஒரு 5 நிமிஷம். எந்த அளவுக்கு வதங்கணும்? அதான் வதங்கிடுச்சே ஓரளவுக்கு. வெங்காயம் வந்து ரொம்ப முக்கியம் வதங்குறது. வெங்காயம் வதக்குறதுல சொதப்பிருந்தீங்கன்னா பிரியாணி கோவிந்த ஆயிரம். நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் தனியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்ல கோல்டன் கலர், ஏன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளவு? இஞ்சி 100 கிராம். 1 கிலோக்கா? பூண்டு 150 கிராம். அந்த பக்கமா போடியா? இஞ்சியை விட பூண்டு அதிகமாவா? 150 கிராம் பூண்டு. 100 கிராம் இஞ்சி. பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கணும். அப்படிதானே? இவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமா? கண்டிப்பா. ஐயோ, நிறைய எண்ணெய் நல்லா யோசிச்சிங்கன்னா தயவு பண்ணி பிரியாணி சாப்பிட்றாதீங்க. பிரியாணி டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளோ எண்ணெய் ஊற்றி தான் ஆகணும். ஆமா, அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னா நம்ம ஏதோ சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பிரியாணிக்குன்னா அதுக்கான மெத்தேடு கொஞ்சம் கண்டிப்பா எண்ணெய் இருந்து தான் ஆகணும். அப்போதான் நமக்கு அரிசி கூட எல்லாம் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். வதங்கிடுச்சா? தக்காளி. அடுத்து தக்காளி. எவ்வளவு தக்காளி? 300 கிராம். 300 கிராம் தக்காளி. எவ்வளோ வெங்காயம் போட்டால் 400 கிராமா? 400 கிராமுக்கு 200 கிராம் தக்காளி. பாதிக்கு பாதி. 300ஆ? 400க்கு 300ஆ? கொஞ்சம் கம்மியா. ஒரு 5 வெங்காயம் போட்டால் ஒரு 4 தக்காளி அந்த மாதிரி. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இல்லை, தக்காளி வதங்கி அப்படியே தெரியக்கூடாது, உடஞ்சி வரணும் நல்லா. தக்காளி ரெடி ஆயிடுச்சா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கொத்தமல்லி புதினா. எவ்வளவு இது? ஒரு சின்ன கட்டு. ஒரு பிடி. ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினாவா? அடுத்ததா புதினா. சப்போஸ் புதினா இல்லைன்னா என்ன பண்றது? புதினா இல்லைன்னா டேஸ்ட் கொஞ்சம் புதினா இல்லைன்னா தயவு பண்ணி பிரியாணி பண்ணாதீங்க.
தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். தனியா இருக்கும். அதனால அதே மாதிரி ஒரு பிடி அளவுக்கு புதினா. புதினா தான் வந்து பிரியாணிக்கான அந்த வாசனை பயங்கரமா கொடுக்கறது. அப்படிதானையா? அவ்வளவுதான். இது எவ்வளவு நேரம் வதக்கணும்? இது சும்மா ஒரு 2 நிமிஷம். லைட்டா சூடான மட்டும் போதும். இந்த இலை லைட்டா சுருங்கி வந்துடும். ஓகே, ரெடி ஆயிடுச்சா? அடுத்து என்னது? தயிர் எவ்வளவு? 200 ml. 200 ml தயிர். அப்படியே கட்டி கட்டியா கிடக்காது தயிர்? கரைஞ்சிருமா? இது என்னதுயா? இது பட்டையும் பூவும். பட்டையும் பூ மட்டும் போட்டு அரைச்சிருக்கு. இது எதுக்கு? இதுல போடுறது. அது நம்ம எடுத்து தூக்கி போடுறதுல 10 கிராம் 5 கிராம். ஓகே, கொஞ்சமா. ஆமா, வாசனைக்காக. ஆமா, நான் மசாலா போட போறோம், பிரியாணி மசாலா. அப்புறம் இது அதுல இது இருக்காது, இது தனியா போடணும். இந்த பிரியாணி கலர் வரும். அந்த ஒரு கருப்பு கலந்த கலர் வரும். காப்பி கலருக்காக. என்னது? மிளகாத்தூள் ஒரு 20 கிராம் 25 கிராம். ஓகே, எத்தனை ஸ்பூன் வரும்? 3 ஸ்பூனு. 3 ஸ்பூன். 4 ஸ்பூன் வரும். 3 ஸ்பூன். காரம் நிறைய இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி பிடிச்சி வைக்கணுமா வரையிட்டேன் பையே? பிரியாணி மசாலா வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். அப்படி இல்லைன்னா பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு கூட பொடிச்சிக்கலாம். இது எவ்வளோயா? ஒரு 50 கிராம். 50 கிராம். தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு லைட்டாக வதக்கிட்டே இருக்கும். கருகு கூடாது, மசாலா போட்டாச்சு. இதுக்கு மேலே கருகிடுச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். ஓகே, என்ன போட போகிறான்? உப்பு எவ்வளவு? ஒரு தேவைக்கேற்ப. உப்பு பார்த்து போடுங்க. வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டோமா? 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கு. அப்புறம் இனி அரிசியில போடுவோமா உப்பு? அரிசியில போடுறது பிரச்சனை இல்லை. இதுல வந்து பார்த்துக்கங்க, பார்த்துட்டு கறி. ஆமா, சிக்கன் வேகிறதுக்காக. அந்த சிக்கன்ல உப்பு பிடிக்கணும் இல்லை, அதுக்காக. அப்புறம் பத்தலைன்னா திரும்ப கடைசியோட ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இது சிக்கன் ஒரு கிலோ. 1 கிலோ. என்ன பண்ணி வச்சிருக்க? மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சிருக்கேன். முதல்ல போட்டு சொல்லுங்க. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு. இதுலயே ஆல்ரெடி உப்பு இருக்கு தானே? கொஞ்சமா. ஓகே, கொஞ்சமா உப்பு போட்டு கொஞ்ச நேரம் பெரட்டி அப்படி வச்சிருக்கு. 1 கிலோ 1.5 கிலோ பக்கத்துல வரும் கரை நெருக்கி. 1 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் சிக்கன் கூட இருந்தாதான் சாப்பிடும்போது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பீஸ் இல்லைன்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. என்னடா பிரியாணி பண்ணி வச்சிருக்கிற, பீஸை காணாமே அப்படின்னு. வேற லெவல் இல்லை பார்க்கறதுக்கு. இப்போவே எவ்வளவு? ஒரு 800. 200. 800. ஓ, 800. இது எதுக்கு? தண்ணி. சுடு தண்ணி ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 கிலோ அரிசிக்கு 800 மில்லி தண்ணி ஊற்றிருக்கு. தண்ணியா கலரா இருக்குன்னு கேட்காதீங்க, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மிக்சி ஜாரு. சிக்கன் எவ்வளோ நேரம் வேகணும்? சிக்கன் ஒரு 10 நிமிஷம். 50% போதும். 50% சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி போட்டு தம் போட போறோம். 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் அரிசி போட்டு 10 நிமிஷம். காரம் உப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கங்க. உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட இருக்கணுமா உப்பு, இல்ல கரெக்டா இருக்கணுமா? கரெக்டா இருக்கு. ஓகே. இல்ல நார்மலா ஒரு சுமாரா கொஞ்சம் தூக்கலா இருந்தா அரிசியில கரெக்டா இருக்கும். அதனால உப்பு கம்மியா போட்டோமே அப்படின்லாம் இல்லை, திரும்ப கூட செக் பண்ணிக்கலாம். அதனால முதல்ல போடும்போது கவனமா போடணும் உப்பு. என்ன பண்ற? எப்படி? தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அரிசி ஊற வச்சிருந்தா களி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் போடணும். எவ்வளவு நேரம் வேகணும்? சுமார் ஒரு 1/2. அதாவது இந்த அரிசி இதை விட 1 மடங்கு கூட வரும். அப்படி இருந்தானே லைட்டா உடையிற மாதிரி இருக்கும். கொஞ்சம்
அந்த தண்ணி ஒரு கக்கிற லைட்டா தண்ணி கக்கிற அளவுக்கு இருந்தா போதும். ஓகே 80% வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு சிக்கன். வந்துருச்சா? அந்த மாதிரி அரிசி வந்து பாதி அளவுக்கு வந்துருச்சு. பாதி அளவுக்கு. இந்த தண்ணி வடிக்கணுமா? கொஞ்சமா தண்ணி பேலன்ஸ் இருந்துச்சுன்னா லைட்டா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா போட வேண்டியதா தம்மு. ஒரு கிண்டு அப்படியே அரிசி உடையாம பொறுமையா. இதுக்கு மேல இனி ஏதாச்சும் உண்டா? இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. லாஸ்டா இறக்கும் போது நெய்யை ஊற்றி இறக்கும் போது தான் நெய் ஊற்றணுமா? ஆமா. இப்போ முன்னாடி ஊற்றாண்டா? ஓகே. அந்த சிக்கன் நம்ம அரிசி எல்லாம் ஒன்றா வந்து கோட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்துட்டு பாத்திரம் பத்துமா? இன்னும் பெருசாக வந்தானே அரிசி இன்னும் ஊறும். பாதி தானே வெந்துருக்கு அரிசி. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம். தீ வந்து ஒரு half தீ தூக்கிட்டா போதும். ஃபுல் தீ தூக்குறது ஒரு half தீ ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு தானே. இப்போ திரும்ப ஒரு வாட்டி அடி பிடிக்க கூடாதுல்ல, அதுக்காகவே நல்லா அடியிலே இருந்து அப்படியே கிளறி விட வேண்டியதுதான். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. என்ன பண்ண போகிறோம்? வெயிட்டு. இப்போ தான் வந்து ஆவி எதுவும் வெளியே போகாமல் உள்ளே நல்லா தம் ஆகும். எவ்வளோ நேரம் ஆச்சு? 20 நிமிஷம் ஆச்சா? வேற லெவலில் அப்படியே ரைஸ் எல்லாம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கனை போட்டு காணாமையா பாய்? எங்கேயா போச்சு சிக்கன்? ஓடி போயிடுச்சா? எந்திரிச்சு கடைசியா நெய் ஊற்றிட்டு நெய் கலரணுமா? ஏன் கடைசியா நெய் ஊற்றுற? நெய் ஏன் கடைசியா ஊற்றுற? நாங்கள் எல்லாம் பிரியாணி பண்ணும்போது முதல்ல ஊற்றிடுவோமே. அப்படியே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த வெளிநாட்டில் ஹாஸ்டல் வாழ்க்கையில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதான். அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டு எல்லாருமா உட்காந்து சுட சுட அப்படியே ஆவி பறக்க பிரியாணி சாப்பிட்டாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி நிஜமாகவே. நம்ம என்ன தான் எவ்வளோ தான் பிரியாணி செஞ்சாலும் அவங்களோட கைப்பக்குவங்கிறது அது தனி தான். நல்ல லைவாக இருந்துச்சு பிரியாணி. ரொம்ப ஓவர் ஃப்ளேவர் அப்படி எதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.